ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய கப் கேக் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோம்மேடாக செய்யணும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு மைதா, 125 ml கப்பு நான் எடுத்துருக்கிறது. அதில் அரை கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா ஜலிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து அதில் 2 முட்டை, அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா முட்டையோடைய கலர் லைட் ஒயிட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டை அந்த பீட் பண்ணுற பாத்திரம் கூட கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சு பீட் பண்ணணும். அது கூடவே நம்ம அரை கப் அளவுக்கு மைதா எடுத்ததால் அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கோம். பவுடர் சுகரை எடுத்து ஆட் பண்ணி அதையுமே நல்லா இந்த அளவுக்கு ப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டர் இந்த அளவுக்கு நல்லா வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட அந்த பீட் பண்ணுற பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி ஃபைனலாக நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணி எடுத்து பீட்டர் ஆஃப் பண்ணிடணும். அடுத்து இந்தமாரி கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் 8 இன்ச் அளவுக்கு கேக் டின் எடுத்து கப் கேக் மோல்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஒரு 3/4 கப் அளவுக்கு ஊற்றிட்டு நார்மலாக நம்ம கேக் பேக் பண்ணுற மாரி பேக் பண்ணணும். பேக் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா எவ்வளோ ஸ்பான்ச்சியான சூப்பரான கப் கேக்கு வீட்லேயே செய்யக்கூடிய கப் கேக் ரெடி. கொஞ்சம் ஆறுனவே நான் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்து அது மேலே டெக்கரேஷன் மாரி போட்டு அது கூடவே ஸ்ப்ரிங்கிள்ஸு குட்டி குட்டி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதை வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணோம்னா சூப்பரான வீட்லேயே செய்யக்கூடிய கப் கேக் ரெடி. இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.